இது ஒரு சிம்பிளான வெஜிடபிள் குருமா. ரொம்ப டக்குன்னு பண்ணிடலாம். ப்ளஸ் வேலையும் ஈஸி. இது பிளெயின் ரைஸ்க்கு வச்சுக்கலாம். எக் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி அதுதான் லன்ச் எங்களுக்கு. ஸோ இதை சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸி கூட. ஸோ இதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுட்டு அதில் சோம்பு பொரிய விட்டுட்டு வெங்காயம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதங்கின உடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தக்காளி ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் தக்காளி டக்குன்னு வெந்து வரதுக்கு நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அது அந்த மசாலாவும் வெங்காயம் தக்காளியும் நல்லா பைண்ட் ஆகி வரும் டக்குன்னு. ஸோ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் ஜீரகத்தூள் எல்லாமே வீட்டிலே பண்ணது தான். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மட்டும் கடையில் வாங்கினது. கரம் மசாலா, ஜீரகம் தூள்லாம் வீட்டிலே அரைச்சது. ஸோ ஒரு தூள் ஒன் பை ஒன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட சோம்புத்தூள் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இது ஜீரகத்தூள். இப்போது வெஜிடபிள்ஸ் ஒன் பை ஒன் என்னென்ன வெஜிடபிள் இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ நான் கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வேணும்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பச்சை பட்டாணி, அப்புறம் கொஞ்சோண்டு கார்ன், எல்லாம் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மசாலாவோடு சேர்ந்த பிறகு லைட்டாக தண்ணி விட்டு வேக வைக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இலை தூவி விட்டுட்டா அது வெந்துடும். கொடமிளகா கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா அது ரொம்ப குழஞ்சி போயிடும், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். ஸோ கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் அரைச்சி